ராமர் ஜெயந்தி வந்தவர் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர், அவர் கூட தானே நிற்கணும். அந்த அம்மா கூடயும் டிவி தினகரன் ஓபிஎஸ் கூட எதுக்கு போய் நிற்கணும்? இல்லை, இது தெய்வ தீர்மகள் சாமி கும்பிட்ற இடங்க. அதில் போய் நின்றுக்கிட்டு எல்லோரும் போஸ் கொடுத்துக்கிட்டு இவர் குனிஞ்சு பேசுகிறார், நிமிர்ந்து பேசுகிறாரு. நான் கேட்குறேங்க, உண்மையிலே எங்கள் சீனியாரிட்டி உள்ளவர் திரு செங்கோட்டையன் அவர்கள், அவரை எப்படி இடித்து தள்ளுறாங்க பார்த்தீங்களா? ஓபிஎஸும் திரு டிடிவி தினகரன் அவர்களும் நடுவில் மாட்டிக்கிட்டாரு. மரியாதை என்ன கொடுக்கணுங்க? முதல்ல அவருக்கெல்லாம் கொடுக்கணும். நான் தேவர், டிடிவி தினகரன் குளத்தூர் தேவர், ஓபிஎஸ் தேவர், அவர் ஒரு கொங்கு வேளாளர். அவர் கொடுத்தா தானே தேவருக்கு மரியாதை வரும். அப்போவே நாரி போய் கிடைக்குது. இப்போ முதல் நாளே முதல் கோணல் முற்றும் கோணல் ஆயிருக்கு. ஏங்க இங்கே தான் ராஜாவாக இருந்தாருங்க செங்கோட்டையன், இப்போ அங்கே கூஜா தூக்குற மாதிரி போயிட்டாருங்க. அதான் உண்மைங்க. மறைமுகமாக போனது பூரா உங்களை மாதிரி நம்மளை மாதிரி ஆளுக்கு தெரியாது. தெரிய வேண்டியவங்களுக்கெல்லாம் தகவல் வந்துருச்சு. ஃபோட்டோவோட ஆவணத்தோட எங்கே பேசுகிறாங்க, யார் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. ஒன்றுமே பண்ண முடியலைங்க. 4 வருஷம் 3 மாதம் எடப்பாடி ஆட்சியில் இருந்தார். அப்புறம் என்னென்ன வழக்கு இருக்கோ அத்தனையும் போட்டார் ஓபிஎஸ். ஏதாவது பண்ண முடிஞ்சா? அப்புறம் இவர் கூட தானே இருந்தார். இவருக்கு என்ன கஷ்டம்? நான் பெரியவனா அப்படி பார்த்தேன். இன்றைக்கி ராகுல் காந்தி சின்ன ஆள், கார்கே இருக்கார்ல அவர் தலைவர், அவர் 83 வயசு 85, அவர் கூட இருக்கிறாரு. இவர் அவரை ஏற்றுக்கிட்டு இருக்காங்களே எல்லாருமே. அவர் வயசு சின்னவர் தம்பி, ஆனாலும் அவருக்கு அடுத்து உட்கார வைக்கிறாங்களே ராகுல் காந்தியை. அது மாதிரி பல இடத்துல பல பிரச்சனைகள் இருக்கு. இவர் வயது முதிர்ந்த காரணமாக நான் சீனியர் சொல்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. இன்றைக்கி அவர் கூட இருந்தவங்களாம் நீக்கியிருக்காரு எடப்பாடியார். ஒரு ஆள் கூட அந்த ஆஃபீஸில் கிடையாது. காலையில் பார்த்தீங்கன்னா வெறிச்சோடு இருக்கிறது வீடுன்னு போடுறாங்க டிவியில். நான் சொல்கிறேன்னா ஒரு பதவியில் இருந்தால் தான் அது மரியாதை. செல்லூர் ராஜு, திரு ராஜன் செல்லப்பா, உதயகுமார், நான் அமைச்சராக இருந்தாங்க. இந்த எம்எல்ஏ எம்பி அமைச்சர் கொடுத்ததுனால தான் நாங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும். மற்றவங்களும் இருக்கிறாங்க, அது வேறு. இந்த கட்சியினால் நன்மை பெற்ற நான் வெளியேற திண்டுக்கல் சீனிவாச வெளியேறேன்னாக்கா எல்லோரும் வருத்தப்பட்டுருவாங்களா? நாசமாக கொள்ளையடிச்சிருந்தா உட்காந்து பொருளாளராக இருந்தாங்க வச்சானுங்க என்ன சொல்லுவாங்கலாம் மாட்டாங்க. அண்ணன் எப்போ போவோம், தின்ன எப்போ காலியாகன்னு பார்ப்போம். வருத்தப்பட மாட்டாங்க யாரும். நம்ம நடந்துக்கிற விதம். இப்போ ஓபிஎஸ் ஆளுக்கு போய் மாலை போட்டு அண்ணே நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம் அப்படின்னு செங்கோட்டையன் வீட்டில் போய் பார்க்குறாங்க. அவங்க பெரிய சக்தி வந்துருச்சுன்னு நினைக்கிறாரு. எவனுக்கு ஒன்றும் சக்தி கிடையாது. அந்த போய் கிடக்கிறாங்க. இங்கே போய் சும்மா கிடந்தவங்களாம் மாவட்ட செயலாளர் இருக்கிறான், ரோட்டில் கிடந்தவங்களாம் ஒன்றிய செயலாளர் இருக்கிறான். இந்த கட்சி 54 வருஷம் ஆச்சு. எம்ஜிஆர் அம்மா ஆரம்பித்த கட்சி. இதில் இன்றைக்கி இருக்கிறது எங்களுக்கு பெருமை, ஒவ்வொரு தோழருக்கு பெருமை. 2 லட்சம் ஓட்டில் தாங்க அதிமுக வெற்றி வாய்ப்பு இழந்தது. திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் 2 லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம். 234 தொகுதியில் ஒரு பூத்துக்கு 50 ஓட்டு வந்தால் போதும், வெற்றி பெறுவோம். நிச்சயமாக வெற்றி பெறுவோம். உங்களுக்கு தெரியாமல் வந்தால் போய் பார்ப்போம், எல்லோரும் பார்ப்போம். உங்களை மாதிரி நாங்களும் பார்க்குறோம். ஏங்க இதெல்லாம் இங்கே அதிமுகவில் எந்த ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்கிறவன் வெற்றி ஆஃபீஸர் எந்த வேலையும் பார்க்காதவங்க பொதுமக்களே ஒதுக்கி வைப்பாங்க. அவங்கெல்லாம் போய் சேர்ந்துக்கிட்டு வாழ்கன்னா நாங்கள் என்ன பண்ண சொல்கிறீங்க? ஒரு எலெக்ஷன்னா செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா, உதயகுமார்லாம் எப்படி உழைக்கிறாங்க பார்க்குறீங்களா? போட்டி இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர். நான் முந்தி நீ முந்தின்னு போவாங்க. ஆனால் எவ்வளோ கடுமையான உழைப்பு. எல்லா இடத்துல வரவேற்பு வந்தார் இல்லையா? இப்போ எல்லாம் 3, 5 மதுரை மாநகர் புறநகருக்கு எல்லாத்துக்கும் எங்கேயாவது பஸ்ஸில் என்னென்னு பார்த்துருங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. எந்த குறையும் கிடையாது. முடிச்சுக்கலாமா? சொல்லுப்பா. எதுலேயும் சேர்த்து போகிறாங்க. நமக்கு என்னப்பா நீ ஒரு மோசமான ஆள். ஏப்பா அவர் எதில் சேர்ந்தால் நமக்கு என்ன? எங்களுதில் நாங்கள் நீக்கிறது சரி. 100க்கு 100 சரியான முடிவை மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் செய்திருக்கிறார்கள். கட்சின்னு ஒரு டிசிப்ளின் வேணுங்க. நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பழகிங்க. இவர் எஸ்பி உட்காந்துருப்பார், டிஎஸ்பி வணக்கம் சொல்லுவார். டிஎஸ்பி உட்காரும்போது இன்ஸ்பெக்டர் வருவார், இன்ஸ்பெக்டர் வணக்கம் சொல்லுவார். எஸ்ஐ வருவார், எஸ்ஐ அவருக்கு வணக்கம் சொல்லுவார். எஸ்ஐக்கு பக்கத்தில் ஏடிஐ வணக்கம் சொல்லுவார். அப்புறம் சாதாரண பிசி அவர் வணக்கம் சொல்லுவார். அதான் கட்டுப்பாடு. தென் மாவட்டத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுங்க. நீங்கள் மதுரை அங்கேருந்து கமிதியில் பார்த்த நிறுவனத்தை கேளுங்க எப்படி வரவேற்பு. இவருக்கு நம்ம மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் கேளுங்க.
அவ்வளோ மக்களும் அன்போடு வரவேற்று ஆரத்தி எடுத்து பொட்டு வச்சு முடியலைங்க, யாரும் போக முடியல. அங்கே பார்த்திக்கல தள்ள முடியல. அரசியல் அந்த இது இருக்கும்போதெல்லாம் நல்லா இருந்துச்சு. வணக்கம் சொல்லிடலாமா? தமிழக முதல்வர் பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு பெருமை சேர்த்தது, அவருக்கான அந்த திட்டங்கள் கூட செஞ்சதுலாம் நாங்கள் தான் சிலை வச்சது எல்லாமே. ஏங்க அவர் முதலமைச்சராக இருக்கும்போது ஏதாவது செஞ்சுருப்பாருங்க. நாங்கள் முதலமைச்சராக இருக்கும்போது செஞ்சு இப்போ திடீர்னு கேட்டு லிஸ்ட்டு கொடுக்குற நாளைக்கு வச்சுக்கோங்க, யார் உங்களுக்கு தலைவர் உங்களுக்கு அனுப்புகிறோம். எல்லா அம்மா 13 கிலோங்க, இன்னைக்கு 13 லட்சம், அது 13 கோடி. எங்கே இதெல்லாம் எவனுக்கு கிட்ட நிற்க முடியாதுங்க. ஏதாவது நாங்களும் பார்த்துறோம். இப்போ மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்கு பாரத ரத்னா விருது வேணும்னு கேட்டிருக்காரு. நிருபர்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் கேட்குறாங்க. நான் இனிமையாக மகிழ்வோடு வழிமொழிகிறேங்கிறார். வேறு பதில் இதில் சொல்ல முடியாது. அவர்கிட்ட பாரத ரத்னா சொல்லி பார்க்கட்டுமே, ஒரு நாள் அங்கிட்டு போக முடியாது. எப்போ அவரெல்லாம் அவர் எங்களுக்கு ஜூனியர் தம்பி. நீ அவரை போய் நீ பெரிய மனுஷங்களை கேளுப்ப. யாராவது சேகர் பாபு எனக்கு வயசு ஒன்றா அவர் என்னன்னு என்ன நீ, நான் தான் எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கிறேன் நாங்கள்லாம் சொல்கிறேன். அது வேணாம் தம்பி. அந்த விஷயம் என்னன்னாங்க, நீங்கள் எதையாவது பொய் சொல்லி மக்களை ஏமாற்றணும் அப்படின்னு நினைக்கிறார். அவன் என்ன சொல்கிறான், எஸ்ஐஆர் தேர்தல் கமிஷன் இப்போ ஓட்டு இல்லாதவங்க சேர்த்துக்கலாம், அதுக்கு ஒரு ஃபாரம் கொடுக்குறோம், இறந்தவர்களை நீக்கிறோம், வெளியூர்களும் நீக்கிறோம், இதை சொல்கிறான். அதுக்கு தான் ஒவ்வொரு கட்சிக்கும் பிரதிநிதி நாங்கள் கொடுக்குறோம். அந்த ஏஜென்ட்டுகள் போட்டிருக்கோம். நான் எல்லா கட்சிக்கும் இருக்குது BLA 2ன்னு. அதை போய் நாங்கள் உட்காந்து வீடு வீடாக கணக்கு எடுத்து இவன் இறந்துட்டான் போயிட்டான், அதான் லிஸ்ட்டு. அதில் என்ன பொய் ஏமாத்துறது அவசியமே இல்லை. அதைத்தான் எடப்பாடியார் சொல்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.